தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பு நிறைந்த நெஞ்சங்களே, இந்த ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறு திருப்பலியை நாம் சிறப்பிக்கின்றோம். பிரியமுள்ளவர்களே, இவ்வுலகில் விலைமதிக்க முடியாதவை உயிரும் உறவுகளும் ஆகும். ஆனால் இன்று இவ்விரண்டும் மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில் உள்ளன. நுண்கிருமியின் தொற்றினால் பல லட்சக்கணக்கான உயிர்களை நாம் இழந்து நிற்கின்ற இவ்வேளையிலே நம்முடைய உள்ள சுயநலம், ஆணவம் மற்றும் தவறான எண்ணம் என்கின்ற கொடிய கிருமிகளால் பல கோடி உறவுகளை நாம் அன்றாடம் இழந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இன்றைய இறை வார்த்தையானது நமது உறவுகள் மேம்பட வேண்டும், ஒருவர் மற்றவர் மேல் அக்கறை கொள்ள வேண்டும் என்பதை எடுத்து எம்பும் இவ்வேளையில் நமது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வாழ்வு மற்றும் குடும்ப வாழ்வில் உள்ள உறவுகளுக்கும் நாம் எவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கின்றோம் என்பதை தியானித்தவர்களாய் நம் உறவுகள் மேம்பட இத்திருப்பலியில் பக்தியோடு ஜெபிப்போம். இறை ஆசிரை பெற்று செல்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியிலே தங்களது 42வது திருமண ஆண்டு நிறைவினை கொண்டாடும் ஆர்கன் ஜெசிந்தா மார்கரெட் இந்த தம்பதிகளுக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறி தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்கின்ற கருத்துக்காகவும், மேலும் ரமணி விரைவிலே நற்சுகம் பெற வேண்டும், உடல் மன நலம் பெற்று அவர் தன்னுடைய பணிகளை ஆற்ற வேண்டும் என்கின்ற கருத்துக்காகவும், மேலும் இறந்த சகோதரி ஜெம்மா லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் தி புவர் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், வினீத் கிறிஸ்டினா ஷாலினி ஜோசப் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மேலும் இறந்த அனைத்து ஆன்மாக்களையும் நினைவுகூர்ந்து அவர்களுக்காக இறைவனுடைய இரக்கத்தை வேண்டி இந்த பலியிலே நாம் அனைவரும் பங்கேற்போம். திருப்பலியை நாம் தகுந்த விதமாய் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கும் நம் பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம். அவற்றுக்காக மனமருந்தி இறைவனுடைய இரக்கத்தை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகிலே மனதொன்று அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாற்றி வருகின்றோ. உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனில் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பக்கம் வீற்றிருப்பவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே, தூயவர் நீரொருவரே, ஆண்டவர் நீரொருவரே, உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உரிமைக்கேற்றையும் அளிப்பீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தீயோர் தம் வழியிலிருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அவர்களது இரத்தப் பழியை உன்மேல் சுமத்துவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். இயல் 33 இறை திருவசனங்கள் 7 முதல் 9 முடிய உயிருள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவர் கூறியது, மானிடா,
நான் உன்னை இஸ்ரவேல் வீட்டாருக்கும் காவலாளியாக ஏற்படுத்தியுள்ளேன். என் வாயிலின்று வரும் வாக்கை கேட்கும் போதெல்லாம் நீ என் பொருட்டு அவர்களை எச்சரிக்க வேண்டும். தீயோரிடம் நான், ஓ தீயோரே, நீங்கள் உறுதியாக சாவீர்கள் என்று சொல்ல, அத்தீயோ தம் வழியிலிருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அத்தீயோ தம் குற்றத்திலேயே சாவர். ஆனால் அவர்களது இந்த பழியை உன்மேலே சுமத்துவேன். ஆனால் தீயோரை அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்ப வேண்டும் என்று நீ எச்சரித்தும் அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்பாவிட்டால் அவர்கள் தம் குற்றத்திலேயே சாவர். நீயோ உன் உயிரை காத்துக்கொள்வாய். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்லுவோம். புகழ் பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி. உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். வாருங்கள், தாழ்படிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். பல்லவி. உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அன்று மெரிஃபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். பல்லவி. உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். இரண்டாம் வாசகம். அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 8 முதல் 10 வரை. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாயிருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்குரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன்மீது அன்பு கூறுவது போல்
உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் கட்டளையில் அடங்கியுள்ளது. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் உலகினரை கிறிஸ்துவின் வாயினாய் தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவனே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பகுதி 18, இறைத்திருவசனங்கள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர்களிடம் கூறியது: உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவி சாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவி சாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்றினத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, பொதுக்காலம் 23ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் இருக்கிறோம். இன்று இறைவார்த்தை அனைத்தும் நமக்கு நம்முடைய உறவுகள் எவ்வாறு மேம்பட்ட உறவுகளாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நமக்கு எடுத்துரைக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, மனிதனுக்கு உயிர் எந்த அளவு முக்கியமோ அதே அளவுக்கு மனிதனுக்கு அவனுடைய உறவுகளும் முக்கியம். உறவுகள் இல்லாத மனிதன் உயிர் இல்லாத மனிதன் என்றும் கூறலாம். காரணம், இந்த உலகிலே நல்லவனோ கெட்டவனோ, ஏழையோ பணக்காரனோ, படித்தவனோ படிக்காத பாமரனோ, யோகியனோ அயோக்கியனோ, எல்லோருக்கும் உறவுகள் என்பது இருக்கின்றன. எனவே உறவுகள் என்பது மனிதனுடைய வாழ்விலே ஒரு அடிப்படை தேவையாக இருக்கிறது, ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. ஆனால் நாம் வாழ்ந்த காலகட்டத்திலே இந்த உறவுகள் எப்படி இருக்கின்றன என்பதை பற்றி இன்றைய இறைவார்த்தை நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. தொடக்க காலத்திலே ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுது மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று கூறி ஏவாள் என்று மனிதனுக்கு ஓர் துணையை, ஓர் உறவை ஏற்படுத்தினார்.
ஆனால் இந்த காலகட்டத்திலே இந்த உறவானது சிதைந்து சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதிலே மிக முக்கிய காரணமாக நாம் பார்க்கும் பொழுது இந்த உறவுகளை நாம் எவ்வாறு கையாளுகிறோம், இந்த உறவுகளை நாம் எவ்வாறு எந்த அளவிற்கு இந்த உறவுகளை ஒரு நல்ல முறையில் நாம் கையாளுகிறோம் என்பதில் தான் நம்முடைய உறவுகளின் வெற்றியானது அமைந்திருக்கிறது. நிறைய படித்த பட்டம் பெற்ற அறிவுஜீவிகளாக இருக்கலாம், ஆனால் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு பொதுவான அறிவு கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்கின்ற நிலைமை இப்பொழுது. நிர்வாகிகளாக நிறைய பெரிய உயர்ந்த அலுவலகங்களிலே பலரை நிர்வகிக்கலாம், ஆனால் குடும்பத்தில் உள்ள சில உறவுகளை கூட அவர்களால் நிர்வகிக்க முடியாத ஒரு இக்கட்டான நிலையிலே இன்றைய தலைமுறையானது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த காலகட்டத்திலே இப்படிப்பட்ட சீரழிவுகளுக்கு உள்ளாகி இருக்கிற இந்த உறவுகளை நாம் எப்படி கையாளப் போகிறோம்? எனவே இந்த உறவுகள் ஒரு மனிதனுக்கு இன்றியமையாதது என்று நாம் பார்க்கிறோம். எனவே நாம் பார்க்கும் பொழுது இந்த உறவுகளை கையாளும் பொழுது ஒரு சிறு கதையானது ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு தந்தையை இழந்த சிறுவன் தனது தாய் மீது அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் வைக்கிறான். அவனுக்கு அவனுடைய தாய் தான் உலகமே, அவனுடைய தாய் தான் எல்லாமே என்று இருக்கிறது. அந்த சிறுவன் இளைய வயதிற்கு வரும்பொழுது ஒரு பெண்ணை பார்த்து காதலிக்கிறான். அப்பொழுது அவனுடைய அன்பு முழுவதும் அந்த காதலி மீது இருக்கிறது. அந்த காதலி தான் அவனுக்கு எல்லாம் என்று மாறுகிறது. திருமணம் ஆகிறது, சில ஆண்டுகள் ஓடுகின்றன, கழிகின்றன. பிறகு பார்க்கும்பொழுது எப்பொழுதும் எல்லா குடும்பத்திலுமே இருக்கிற மாதிரி அந்த தாய்க்கும் அந்த மருமகளுக்கும் இடையே ஒரு பெரிய பிரச்சனைகள் வருகிறது. எப்பொழுதுமே ஒரு காலகட்டத்திலே இந்த திருமண இளைஞனானவன் ஒரு காலகட்டத்தில் ஒரு குழப்பத்தில் நிற்கிறான். ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் நிற்கிறான். மனைவி முக்கியமா அல்லது தாய் முக்கியமா, பெற்றெடுத்தவள் முக்கியமா அல்லது மணந்த தாரம் முக்கியமா என்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எதற்கு பதிலளிப்பது என்பது அவனுக்கு புரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறான். எனவே தான் தான் முக்கியம் என்று சொல்ல முடியாத பொழுது, சொல்ல முடியாமல் எனது மகன் இருக்கிறானே என்று சொல்லிக்கொண்டு அந்த தாய் அந்த மகனை விட்டு சென்று விடுகிறாள். தான் தான் முக்கியம் என்று தனது கணவனால் சொல்ல முடியவில்லை என்று மணந்த தாரும் அந்த மனைவியானவள் அந்த தனது கணவனை விட்டு பிரிந்து சென்று விடுகிறாள். எனவே இரு முக்கியமான உறவுகள், உலகமே இவர்கள்தான் என்று கருதிய அந்த உறவுகளை இழந்து தனியாக நிற்கிறான். இறுதியிலே உறவுகளை இழந்த அந்த விரக்தியிலே தனது உயிரையும் அவன் இழந்து விடுகிறான். அன்பார்ந்தவர்களே, பல வேளைகளில் இது ஒரு கதையாக இருந்தாலும் இந்த கதை தான் இன்றைய குடும்பங்களுடைய நிஜத்தை எடுத்து காட்டுகிறது. பல இடங்களிலே ஒரு பெற்றெடுத்த தாய்க்கும் தாரத்திற்கும் மத்தியிலே நிற்கின்ற அந்த மகன், அந்த கணவன் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படி இந்த இரு உறவுகளுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை எப்படி கையாள வேண்டும் என்பதிலே மிக குழப்பத்திலே அவன் மூழ்கி கொண்டிருக்கிறான். எனவே இந்த வேளையிலே நமக்கு இந்த இறைவார்த்தை கூறுகிறது நாம் எப்படி நம்முடைய உறவுகளை கையாள வேண்டும் என்று. எனவே தான் சொல்வார்கள், உறவுகள் என்பது கண்ணாடி போன்றது, உடைந்தால் ஒட்ட வைக்கலாம், ஆனால் அதனுடைய இந்த உடைந்த அந்த காயமானது, அந்த தழுமானது அப்படியே இருக்கும். எனவே தான் கண்ணாடியில் எழுதியிருப்பார்கள் எப்பொழுதுமே ஹேண்டில் வித் கேர். உறவுகளும் அப்படித்தான், ஹேண்டில் வித் கேர். நாம் ஜாக்கிரதையோடு நமது உறவுகளை நாம் கையாள வேண்டும். எனவே உறவுகள் நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கின்ற இந்த வேளையிலே நாம் உறவுகளை எப்படி கையாளுகிறோம்? நாம் உறவுகளை கையாளுவதிலே மிக சிக்கலான ஒரு இடம் எதுவென்றால், சில நம்முடைய தவறுகளை, நமக்கு இருக்கிற உறவுகளுடைய அவருடைய தவறுகளை நாம் எப்படி சுட்டி காட்டுகிறோம்? நாம் இதையே தான் நாம் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். இறைவாக்கினர் எசேக்கியேலுக்கு ஆண்டவருடைய வார்த்தையானது அறிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் மக்களிடம் சென்று அவர்கள் செய்கின்ற அந்த தவறுகளை சுட்டிக்காட்டு அவர்களை எச்சரி என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் நான் இன்று உன்னை இஸ்ரேல் வீட்டாருடைய காவலாளியாக ஏற்படுத்தியுள்ளேன். அன்று காயின் ஆண்டவரிடம் கேட்ட அந்த கேள்விக்கு, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா என்று கேட்ட அந்த கேள்விக்கு இன்று இந்த இடத்திலே பதிலளிக்கப்படுகிறது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்திலே உள்ள உறவுகளுக்கு காவலாளியாக இருக்கிறோம், பாதுகாவலாக இருக்க வேண்டிய இந்த சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். ஒரு இளைஞனுக்கு தான் காதலிக்கிற அந்த பெண்ணை, அந்த உறவை தக்க வைத்துக் கொள்வதென்பது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது. அதே போல தான் குடும்ப உறவுகளுக்கும் ஒவ்வொரு உறவுகளை தக்க வைத்துக் கொள்வது என்பது மிக சிரமமான ஒரு
காரியமாக இருக்கிற இந்த வேளையிலே, இந்த இறைவார்த்தையிலே, இந்த நற்செய்தியில் ஆண்டவர் கூறுகிறார், நாம் நம்முடைய குடும்பத்திலே உள்ளவருடைய தவறுகளை நாம் எவ்வாறு சுட்டிக்காட்ட வேண்டும். மூன்று விதமான கையாள்களை அவர் காட்டுகிறார். முதலாவதாக, தனிமையில் இருக்கும் பொழுது சுட்டிக்காட்டு. குடும்பங்களிலே பல பிரச்சனைகள் வருவதற்கு காரணம், கணவன் மனைவி மத்தியிலே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் குழந்தைகளுக்கு முன்பாக, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் முன்பாக அந்த பிரச்சனையை போட்டு உடைப்பது. அப்பொழுது நிச்சயமாக அவமானத்தின் பெயரிலே எவராவது ஒருவர், மனது கஷ்டப்பட்ட ஒருவர் நிச்சயமாக அந்த பிரச்சனையை பெரிதாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது கிடையாது. எனவே முயன்ற அளவுக்கு நாம் நம்முடைய உறவுகள் தனிமையில் இருக்கும் பொழுது அவருடைய தவறுகளை, சிறிய சிறிய தவறுகளை நாம் சுட்டிக்காட்ட முயல்வோம். இரண்டாவதாக சொல்கிறார்கள், 2 பேர் அல்லது 3 பேர் நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை வைத்து நாம் நம்முடைய பிரச்சனைகளை நாம் தீர்வு காண வேண்டும். மூன்றாவதாக, திருச்சபையிடம், குடும்பத்திலே உள்ளவர்களிடம் முடியாத பொழுது இறைவனுடைய இடத்திலே இறைவனோடு உருவாடி கொண்டிருக்கிற இந்த குருக்கள் மத்தியிலே இந்த திருச்சபையிடம் நாம் நமது பிரச்சனைகளை கையாள வேண்டும். அன்பார்ந்தவர்களை, இறுதியாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உறவுகளை கையாளுவதற்கு மிக மிக அவசியமான ஒன்று அன்பு. இன்றைய 2வது வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், பவுலடிகளார் கூறுகிறார், அன்பானது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. நமது உறவுகளை அன்பை மையமாக வைத்து நாம் கட்டும் பொழுது பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டை போல உறுதியான நிலைத்து நிற்கக்கூடிய உறவுகளாக நமது உறவுகள் இருக்கின்றன. காரணம், அன்பானது பொறுமையுள்ளது, அன்பு நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, அன்பு இழிவானதை செய்யாது, அன்பு தன்னலம் நாடாது, அன்பு எரிச்சலுக்கு இடம் கொடாது, அன்பு தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது. அன்பார்ந்தவருடைய அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும். எனவேதான் நாம் அன்பை மையமாக வைத்து நமது உறவுகளை, நமது குடும்பங்களை நாம் எழுப்பும் பொழுது நிச்சயமாக இன்றைய நற்செய்தியின் இறுதியில் ஆண்டவர் கூறுவது போல, அன்பை மையமாக வைத்து ஜெபிக்கின்ற அந்த குடும்பத்திலே எங்கே 2 3 அன்பை மையமாக வைத்து ஜெபிக்கின்றார்களோ அவர்களுக்கு மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். எனவே நாம் சோதித்து பார்ப்போம், நம்முடைய குடும்பத்திலே உள்ள உறவுகளை நாம் எவ்வாறு கையாளுகிறோம். அன்பை மையமாக வைத்து கையாளுகிறோம் என்றால் நிச்சயமாக நமது குடும்பமும் திருக்குடும்பத்தை போல இருக்கும். அப்படி இல்லாத தருணங்களை நினைத்து நாம் மனம் வருந்துவோம். இந்த திருப்பலியிலே நாம், ஆண்டவரை, என்னுடைய குடும்பத்திலே அன்பை மட்டுமே மையமாக வைத்து எனது குடும்பத்தில் உள்ளவருடைய குறைகளை, தவறுகளை பெரிதாக்காமல் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டு அன்பை மையமாக வைத்து எனது குடும்பம் அமைய தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமென். தந்தை மகன் துயமாவியனாய் ஒன்றாய் வாழ்வரை நம்புகிறேன். தூயராவியில் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையிலிருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இரவின் மீது வெற்றி கண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்மை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உறவுகளை பற்றி இன்றைய வார்த்தை வழிபாடு நமக்கு அறிவுறுத்தியது. உறவுகள் மனிதனுடைய வாழ்விலே மிக மிக இன்றியமையாதவை என்று. ஆகவே நம்முடைய உறவுகளை மதிக்கவும் போற்றவும் நமக்கு தேவையான நல்ல மனங்களை வேண்டி நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்துச் சொல்லி ஜெபிப்போம். அன்பு தந்தையே எம் இறைவா, உம் திரு அவை கிறிஸ்துவின் விலை மதிக்க முடியாத மதிப்பீடுகளான உண்மை, அன்பு, நீதி, சமத்துவம் ஆகிய நற்பண்புகளை அடிப்படையாக கொண்டு உலக மக்கள் அனைவரின் நல்வாழ்வு மலர்ந்திட, இறை மனித உறவு ஒன்றுபட்டு வாழ தேவையான ஞானத்தை நிறைவாக பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே எம் இறைவா, நாங்கள் அனைவரும் எம் குடும்பங்களில் உள்ள உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும், ஒருவரை ஒருவர் பழித்துரைக்காமல் அன்புடனும் பாசத்துடனும் வாழ்ந்து குடும்ப உறவுகளை மேம்படுத்த தேவையான அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைவருக்கும் ஒரே நீதியை வழங்கிடும் எம் இறைவா, இன்றைய நாட்டில் நிலவும் சுயநலம், மற்றவர்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஆணவம் இவைகளை மறந்து எல்லா மாநில மக்களும் பிரிவு மனப்பான்புக்கு இடம் தராமல் சமத்துவ சகோதரத்துவ வாழ்வை சிறந்து விளங்கிடவும், மனிதநேயமும் சரியான சமூக நீதியும் வழங்கப்படவும், அனைவருக்கும் எல்லா உரிமைகள் கிடைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அன்பு இறைவா, தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து எங்களை காப்பாற்றுபவரே, நோயின் வீரியம் குறைந்து மக்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ தேவையான அருளையும் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் தொற்று நோயினால் ஏற்பட்ட மன அழுத்தத்திலிருந்து விடுபடவும் தேவையான நல்ல சுகாதார வளமான நல்ல சூழ்நிலையை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம் குடும்பங்களின் தேவைகளுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பு தெய்வமே இறைவா, இதோ நாங்கள் அனைவரும் ஒன்றாக கூடி வந்து இந்த நற்கருணை விருந்திலே பங்கேற்க நீர் அளித்த இந்த வாய்ப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இது நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடம் சமர்ப்பித்த இந்த வேண்டுதல்களை எல்லாம் கேட்டு எங்களுடைய உறவுகளிலே நாங்கள் பலப்பட, எங்களுடைய உறவுகளை நாங்கள் வளர்த்து கொள்ள நீரே எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை என்னை முழுமையாகவே மனம் தருவேன். காணிக்கை என்னை முழுமையாகவே இங்கு மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணதி மாண்புக்கு உரிய உண்மையை காணிக்கைகள் வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவனான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினீர், உமது சாயலாகவே மனிதர்களை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தக பொருட்கள் அனைத்தையும் அவனுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் 9 நாட்களாய் ஆட்சி செலுத்தவும், செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேற்றவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானது அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியனை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியலின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவனுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இந்த ஒரே கிண்ணத்தையும் உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னே நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த விளைந்தங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராக இணைவர்களும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளும். மேலும் உயிர் திரும் எதிர்நோக்குடன் திருவிழும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலியாக இருக்கின்ற புனித அபுல்லா திரேசம்மாள், இவ்வுலகிலும் பூந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் புகழும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பு நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அளித்தருளும். எமக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதிற்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் அமைவனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களையெல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நிலத்தில் எழுந்தறிந்தவர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும். எழுந்து வந்தவனே, என் இருளை போக்க வந்தவனே, அமுதம் சுமந்து நின்றவனே, என் ஆன்மா மீட்க வந்தவனே. இதயம் எழுந்து வந்தவனே, என் இருளை போக்க வந்தவனே, அமுதம் சுமந்து நின்றவனே, என் ஆன்மா மீட்க வந்தவனே. இதயம் இலக்கணம் இல்லை இறைவாய், இளமை துடிப்பில் உன் பதம் மறந்து எனக்குள் விதையாவாய்.
வந்தவனே இதயம் கலைமான் நீரோடைகளுக்காக இயங்குவது போல கடவுளே, என் ஆன்மா உமக்காக இயங்குகின்றது. நன்றியுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணகவிருந்தாலும் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறும் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மனவளே, செப்டம்பர் மாதம் முதல் தேதியிலிருந்து ஆலயங்கள் திறக்கப்படலாம் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தி நமக்கு வந்தது. ஆனால் ஒரு சில கட்டுப்பாடுகளுடன் திருப்பலிகளை நிகழ்த்தலாம், அதிலே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளலாம். நம்முடைய ஆலயத்திற்குள்ளே ஏறக்குறைய 70-75 பேர் மட்டும்தான் இந்த 3 பக்கமும் சேர்ந்து அமர முடியும். அது கூட பரவாயில்லை. ஆனால் ஒன்று நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, திருப்பலிக்கு இப்போ பாருங்கள், நீங்கள் எல்லாம் நம்ம வாங்க போக போகிறீங்க, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? திருப்பலியை நிகழ்த்திவிட்டு நாங்கள் மட்டும் நற்கனை எடுத்துக்கிறோம், நீங்கள்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? அது உங்களுக்கு இப்போ தெரியும். இப்போது நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. அதான் திருப்பலிகள் நிகழ்த்தலாம் கட்டுப்பாடுகளோடு, ஆனால் நற்கருணை வழங்கக்கூடாது. நற்கருணை வழங்க அனுமதி இல்லை. திட்டவட்டமாக அரசாங்கம் கொடுத்ததிலும் இருக்கின்றது, நம்முடைய பேராயர் கொடுத்ததிலும் இருக்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு திருப்பலி செய்வதை விட காத்திருந்து அனுமதி பெறுவோம் என்று நம்முடைய பங்கு பேரவையிலே பலரை நான் அழைத்திருந்தேன். நாங்கள் அனைவரும் ஒரு கூட்டம் போட்டோம். அதேபோன்று பல பங்குகளிலே பங்கு பேரவையினரோடு ஆலோசனை செய்து நம்முடைய பங்கிலே ஏக மனதாக எல்லோரும் எப்பொழுது முழு திருப்பலி, நன்மை வாங்கக்கூடிய திருப்பலி நமக்கு அனுமதி கிடைக்கிறதோ அப்பொழுது நாம் திருப்பலிகள் நிகழ்த்தலாம். அதுவரை ஆலயம் திறந்திருக்கட்டும், மக்கள் வரட்டும், அவர்கள் ஜெபிக்கட்டும், தனிப்பட்ட முறையிலே ஜெபம் செய்துவிட்டு செல்லட்டும். இதை நம்முடைய அரசாங்கத்திற்கு எடுத்துச் சொல்வார்கள். யார்? நம்முடைய ஆயர்கள் அரசாங்கத்தோடு பேசி. ஏனென்றால் அவர்களுக்கு திருப்பலி, நம்முடைய திருப்பலி நற்கருணை என்பது மிக மிக முழுமை பெறுவதற்கு மிக மிக தேவையான ஒன்று. ப்ராட்டஸ்டன்ஸில் இந்த நற்கருணை என்பது அவங்க மாதத்துக்கு ஒரு முறை தான் இருக்கும். அதுவும் அடையாளம் தான் அது அவர்களுக்கு, நம்மை போன்று அல்ல. ஆகவே இதை அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லி நாம் விரைவில் அனுமதி பெற்று முழு திருப்பலிகளை நிகழ்த்துவதற்கு அனுமதி பெறுவோம். இன்றைக்கு கூட ஒருவேளை நாளையிலிருந்து ஆரம்பிக்கலாமா, அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது. எப்படி திருப்பலிகள், எத்தனை திருப்பலிகள், ஏனென்றால் ஒரு முறை ஆலயத்திலே 75 to 80 பேர் இருக்கலாம் என்றால் மற்றவர்களெல்லாம் எங்கே? ஆகவே அதற்கான முறைகள் எல்லாம் நாங்கள் பேசி வைத்திருக்கிறோம். இந்த வாரம் நம்முடைய தமிழக ஆயர் பேரவையிலிருந்து நம்முடைய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளிடம் பேசுவதற்காக அவர்கள் நேரம் கேட்டிருக்கின்றார்கள். போய் பேசி அனுமதி பெற்ற பிறகு ஒரு சில இடங்களில் எல்லாம் பூச வைக்கிறாங்கன்னா வைக்கட்டும். அவங்க நன்மை கொடுக்கக்கூடாது. ஆயருடைய கடிதத்தையும் அரசாங்கத்தினுடைய முடிவுகளையும் அவர்கள் கடைபிடித்தார்கள் என்றால் நன்மை கொடுக்கக்கூடாது. கொடுத்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? அவங்க ஆயருக்கு கீழ்ப்படியலைன்னா நீங்களும் கீழ்ப்படியாதீங்கன்னு சொல்லாதீங்க என்கிட்ட.
ஆகவே நாம் இந்த கட்டுப்பாடுகளுக்கு நாம் கட்டுப்பட்டிருப்போம். விரைவிலே நல்ல செய்தியை உங்களுக்கு அனுப்புகிறேன். ஏற்கனவே இந்த தீர்மானங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முகக்கவசம் இல்லாமல் தயவு செய்து ஆலய வளாகத்திற்குள்ளே வராது. ஏனென்றால் போலீஸிலிருந்து அறிவுறுத்தல்கள் சொன்னார்கள். இன்றைக்கு கார்ப்பரேஷன்லேருந்தும் மீட்டிங் போட்டு இதைத்தான் வந்தாங்கன்னா உங்களை கேட்க மாட்டாங்க, எல்லாம் நேராக வந்து எங்களை தான் கேட்பாங்க. எப்படி நீங்கள் அளவு நான் என்ன இல்லைங்கன்னு கேட்டானே நிற்க முடியும். ஆகவே நீங்கள் என்னென்ன இந்த சுகாதாரத்திற்கான தற்காப்பு முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ அதெல்லாம் எடுங்க. மாஸ்க் போடுங்க, ஊசிக்கு வரும்போதே நல்லா கையெல்லாம் கழுவிட்டு வாங்க. அதன் பிறகு ஒரு வாசல் வழியாகத்தான் அனுமதிப்போம். ஒரு பெஞ்சில் 2 பேர், அடுத்த பெஞ்சில் யாரும் இல்லை, அதுக்காக ரிப்பன்லாம் கட்டி வச்சுருக்கிறோம். இது போன்றது இதையெல்லாம் உங்களுக்கு அறிவுறுத்துவோம். அதை கடைபிடியுங்கள். ஒருவேளை அடுத்த வாரம் நமக்கு அனுமதி கிடைத்தது என்றால் அடுத்த நாளிலிருந்து திருப்பலியை நாம் ஆரம்பிப்போம். முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி தான் கடினமாக இருக்கும். மற்ற நாட்களிலே 90 பேர்லாம் வர்றது கிடையாது பூசைக்கு வார நாட்களில். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிகள் எத்தனை பேர் எப்படி நாம் உட்கார வைப்பது என்பதை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம். தேவைப்பட்டால் இன்னும் அதிகமான திருப்பலிகள் வைக்கலாம். காலையில் தமிழில் 2, அதற்கு பதிலாக 3, மாலையிலே ஒரு திருப்பலி என்று பேசியிருக்கிறோம். ஆங்கில திருப்பலிகள் இங்கே ஒரு திருப்பலி, அந்த ஹாலிலே அதே நேரத்தில் இன்னொரு திருப்பலி, அப்படி என்று பேசி வைத்திருக்கிறோம். நேரம் அனுமதி கிடைக்கின்ற பொழுது அதை உங்களுக்கு அறிவிப்போம். அதன்படி அதுவரை பொறுத்திருப்போம். நல்ல செய்தி விரைவில் வர வேண்டும் என்று. திருப்பலி நிறைவேறியது. நற்கரணையை நான் உண்டேன், உங்களுக்கு கொடுக்க முடியவில்லை, சென்று வாருங்கள். மிக மன வருத்தத்தோடு தான் இதை சொல்ல வேண்டியிருக்கின்றது. கடைசி பாட்டு, மாத பாட்டு பாடு. தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாலும் தாயே அருள்தாரும் அம்மா, உலகாலும் தாயே அருள்தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, மகனை நடமாட வைத்தான், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தான். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தான், பொருள் கொண்ட சீமானும் பாரம் சேர்த்தான், பொருள் கொண்ட சீமானும் பாரம் சேர்த்தான். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாலும் தாயே அருள்தாரும் அம்மா, உலகாலும் தாயே அருள்தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. பரிசுத்தன கருணைக்கு பக்தியாயாதலை திசையும் புரிவோம். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே